தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வாக்குறுதி 313 படி அரசு ஊழியராக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் செய்தனர். அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண் ஊழியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் இன்று மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 29ஆம் தேதி வட்டக்கிளை போராட்டம் நடத்தினோம். அப்பொழுது தமிழக அரசு செவிசாய்த்து இதுவரைக்கும் எங்களுடைய மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசவில்லை. அடுத்த கட்டமாக மறியல் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய நிலை என்னவென்றால், தமிழக முதல்வர் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது எங்கள் மீது, அங்கன்வாடி ஊழியர்கள் மீது இரக்கம் காட்டி வாக்குறுதி அளித்தார். 303 வாக்குறுதியின்படி அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக்குவேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். நாங்கள் தமிழக அரசிடம் எதுவும் கேட்கவில்லை. ஐயா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிதான் நாங்கள் மறியல் போராட்டத்திற்கு இன்னைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணி என்னவென்றால், வரையறுக்கப்பட்ட பணி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஆசிரியர்னா ஆசிரியர் பணி, டாக்டர்னா டாக்டர் பணி, வக்கீல்னா வக்கீல் பணி. அங்கன்வாடி பணியாளர்களுடைய பணி என்ன? இந்த அரசு எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணி இல்ல. ஆனாலும் அங்கன்வாடி ஊழியர்கள் சுகாதார பணியை செய்கிறோம், ஒரு ஆசிரியர் பணியை செய்கிறோம், பேரிடர் போது பேரிடர் மேலாண்மை பணியை செய்கிறோம். இன்றைக்கு BLO டியூட்டின்னு சொல்லிட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் இரவு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் பணியை செய்ய. அப்ப மத்திய அரசு பணியும் மாநில அரசு பணியும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள பெண் ஊழியர்களுடைய நிலை என்ன என்று ஒவ்வொரு இந்த அங்கன்வாடி திட்டத்தில் வேலை பார்க்கும் பணிகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் தான் இதில் பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அங்கன்வாடி மினிசென்டரோட ஊழியருடைய நிலை இன்னைக்கு வெறும் 7000 ரூபாய் சம்பளம். இன்னைக்கு இன்றைய விலைவாசி என்ன? இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர் இந்த 7000 வச்சு எப்படி அவங்க குடும்பம் நடத்த முடியும்? அவங்களுக்கு 2 குழந்தைகள், கணவன் இல்ல. 7000 வச்சு காலையில 8:30க்கு பணிக்கு சென்று 4:30க்கு நான் வீட்டுக்கு போறவ பிறை பணி செய்து என் குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை. அன்பான தமிழக முதல்வர் அவர்களிடம் நாங்க கேட்பதெல்லாம் எங்களுக்கு முறையான ஊதியம், அவர் அறிவித்தபடி காலமுறை ஊதியம், அதே மாதிரி ஓய்வூதியம். அங்கன்வாடி பணியாளர்கள் குறைந்தது 35 வருஷம் 40 வருட காலங்கள் இந்த பணியை செய்துவிட்டு 2000 ஓய்வூதியத்தை பெற்று வீதி ஓரங்களில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல கண்ணீரோடு சொல்கிறோம், 2000 வச்சு என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 9000 வழங்க வேண்டும். 93 எங்களுக்காண்டி பதவி உயர்வு கொடுத்த 93 பேனல் லிஸ்ட் நிற்கிறது. முறையாக 10 வருடம் பணி முடிந்தவர்களுக்கு பணி வழங்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இன்றைய நாளின் கோரிக்கைகள். இன்றைய மறியல் போராட்டத்தில் மாநில நிர்வாகிகளை தமிழக முதல்வர் அவர்கள் அழைத்து பேச வேண்டும். அப்படி அழைத்து பேசவில்லை என்றால் 27ஆம் தேதியிலிருந்து தொடர் போராட்டத்தை தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் உங்களை பூரா நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நிரந்தரப்படுத்தவில்லை, ஏமாத்தி விட்டார்கள். ஆனால் இன்னும் நாங்கள் நம்புகிறோம் அவர் தருவார் என்று. அப்படி கூப்பிட்டு அழைத்து எங்கள் மாநில நிர்வாகிகள் பேசவில்லை என்றால் 27ஆம் தேதியிலிருந்து தொடர் போராட்டத்தை எங்களுடைய சங்கம் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் நாங்க இப்ப இன்னைக்கு ஒரு மறியல் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மறியல் எங்களை தூண்டி விட்டது நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான். நாங்கள் கடந்த ஆட்சியின் போது இதே இடத்தில் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் 4 நாட்களாக வைத்திருந்தோம். எங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன், இங்க இந்த ஆட்சியில் கேட்பது நடக்காத ஒரு செயல், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை உடனடியாக அரசு ஊழியராக்குவேன் என்று அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது மட்டுமல்லாது அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலும் 313 எங்களை அரசு ஊழியராக்குவேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். நாங்களும் 4 வருட காலமாக அவர் இப்ப சொல்லுவார் அப்ப சொல்லுவார், நம்மளுடைய முதல்வர் அப்படின்னு நாங்களும் பலகட்ட போராட்டமாக அவருக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தோம். ஆனால் பெண்களாக எங்களை அவர் ஏமாற்றியது மட்டும்தான் மிஞ்சியது. இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு மாத காலமே இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்ற அவருக்கு அது தெரியும் வகையில் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம்.
இந்த மறியலிலும் அவர் செய்தி விசாரித்து எங்களுடைய மாநில மையத்தை கூப்பிட்டு அழைத்து பேசவில்லை என்றால் வரும் 27ஆம் தேதி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்